வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஆர்டரில் ஒன்லி சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி 5.0 வரைக்கும் கால்குலேட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மெயில் கொடுத்துருந்தோம். வெறும் சர்வீசஸ்க்கு வந்து கால்குலேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ரிலீஸில் சரி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்குரிய மெயிலும் நமக்கு அனுப்பிச்சு 5.1ல் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எப்படி அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல 5.0வில் செக் பண்ணிடலாம். 5.0வை ஓப்பன் பண்ணிவிட்டு வவுச்சர் போயிடலாம். வவுச்சரில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதர் வவுச்சர் போயிடலாம். இந்த அதர் வவுச்சரில் சேல்ஸ் ஆர்டர் எடுத்துக்கலாம். சேல்ஸ் ஆர்டரில் வந்து XYZ கம்பெனி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறதா போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் 1 நம்பர் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ரைஸிங் கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரை வந்து நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குரிய டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கால்குலேட் ஆகிருக்குது. ஏன்னா ப்ராடக்டோட சர்வீஸ் வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகுது. அதில் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்ட் ஏ டேக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துட்டு ஆல்ட் F1 கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சர்வீஸ்க்கும் கால்குலேட் ஆகிருக்குது, ப்ராடக்ட்டுக்கும் கால்குலேட் ஆகிருக்குது. இப்போ எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. சரிங்களா? இதுதான் 5.0வில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இது வந்து தனியாக நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு கொடுக்கும்போது சேல்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகாது. அது ஒரு இஷ்யூவாக தான் இருந்தது. 5.1ல் அதை வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 5.1 ஓப்பன் பண்ணிக்கலாம். வவுச்சர் போய்க்கலாம். வவுச்சர் போயிட்டு அதர் வவுச்சர் எடுத்துக்கலாம். அதே சேல்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். பார்ட்டி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே கம்ப்யூட்டர் போடலாம். கம்ப்யூட்டர் 1 நம்பர் 25,000 and then service charges 1000 rupees and then output CGST and then output SGST. சரிங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் அனலைசிஸ் பார்த்துட்டு ஆல்ட் F1 பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். இந்த கம்ப்யூட்டரை எடுத்து விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சர்வீஸ் சார்ஜஸுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிருக்கு. இதை வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து வெறும் சர்வீசஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் ஆர்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.